ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நான் என்ன க்ரியேட் பண்ண வந்திருக்கேன்னா விங் லைன் தான். விங் லைன் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? எனக்கு இந்தமாரி விங்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஃப்ரம் காலேஜ் டேஸ்லேருந்தே இதெல்லாம் போட்டிருக்கேன். ஸோ நான் இன்றைக்கி என்ன ஐலைனர் எடுத்திருக்கேன்னா கலர்ஸ் குயினோடைய ஐலைனர் தான். இதை நான் ஒரு 1 இயராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லாயிருக்கு. இந்த விங் லைன் பண்ணுறதுக்கும் சரி, நார்மலாக நம்ம ஐலைனர் போடுறதுக்கும் இது நல்லா சூட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு இப்படி அந்த நம்மளுடைய கார்னர் ஹைலைட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து ஒரு அந்த ஐக்கு ஏற்ற மாரி ஒரு டேஷ் போட்டுக்கோங்க. அந்த ஐலிட்டு எண்டு ஒரு நார்மல் டேஷ், அந்த ஐலிட்டுக்கிட்டே நம்மளுக்கு ஒரு கோடு மாரி இருக்கும். அந்த கோடு மேலேயே நம்ம ஐலைனரை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு வி மாரி அப்போர்ட் டைரெக்ஷனில் விட்டிங்கன்னா அந்த விங்குக்கான ஓப்பன் பார்ட் ஓப்பன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம சென்டர் மிட்டில் நம்மளுடைய ஐக்கான சைடில் ஃபில் பண்ணிட்டிங்கன்னா ஃபுல்லாக ஒரு கலர் பண்ணி விட்டிங்கன்னா நம்மளுடைய விங் லைன் பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ இந்தமாரி ட்ரை பண்ணுங்கள். நான் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் காமிக்கிறேன் பாருங்கள், ஹை சைடில் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அந்தமாரி ஒரு டேஷ் போட்டுட்டு நம்ம ஐ லிட்கிட்டே நம்மளுக்கு ஒரு டேஷ் இருக்கும். ஸோ அது மேலே ஒரு டேஷ் போட்டுட்டு வி மாரி ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா அப்புறம் அதை வச்சு நம்ம இன்சைடில் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் விங் லைன். எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். நிறைய பேருக்கு காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் இந்த விங் லைன் போடுறது ரொம்ப பிடிக்கும். க்ளோஸ்அப்லேயே காமிச்சிருக்கேன், எப்படி இருக்குன்றத பாருங்கள் விங் லைனு. நான் ரைட் சைடில் சின்னதாகவும் லெஃப்ட் சைடில் கொஞ்சம் பெருசாகவும் வீடியோக்காக காமிச்சிருக்கேன். ஆனால் நீங்கள் பர்ஃபெக்டாக போடுங்க. பாய்.